அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள். அந்த அமல் என்னை சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும், நரகத்தை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அமில்த ஸய்யிஅத்தன், நீ ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொன்னா அதற்கு பகரமா உடனே ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிரு. நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிடறோம், உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பாவத்தையே நம்ம நினைச்சு எல்லாம் மன்னிப்பானா அல்லாஹ், என்ன மன்னிப்பானா அப்படின்னு கவலைப்படக்கூடாது. உடனே ஒரு அமலை நம்ம செஞ்சிடணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹா பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு பகரமா அல்லாஹ் ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுறான். ஆனா ஒரு நன்மை செஞ்சா அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுறான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மை செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மை தருகிறான். யார் ஒரு பாவத்தை செய்கிறார்களோ ஃபலா இஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அந்த ஒரு பாவம் மட்டும்தான் அவருக்கு எழுதப்படும். அதனால ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொன்னா உடனே ஒரு நன்மையை செய்துவிடு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வது நன்மை தருமா என்று கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஸனுல் ஹஸனாத், எல்லா நன்மைகளை விட சிறந்த நன்மை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனே சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து போய் அல்லாஹ் தஆலா நமக்கு பல நன்மைகளை கொடுப்பான்.